ஹலோ கைஸ், இன்னைக்கு ரியல் கிரிக்கெட்டோட ஆக்ஷன் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஷாட் ரியல் கிரிக்கெட்டோடது போட்டிருப்போம். இப்போ வீடியோவே போடுறோம். எல்லோரும் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என் பேர் ஏபி, என் கூட இன்னொரு பார்ட்னர் இருக்கார், அவர் தான் டிஜி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை ஆரம்பித்தோம். இந்த சேனல் பேர் தான் பார்ட்னர் ஸ்டேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து சென்னை ஸ்டிங்கர்ஸுங்கிற டீமை சூஸ் பண்ணுறேன், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அதில் ஹார்ட் மோடில் 20 ஓவர்ஸ் சூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஐபிஎல் மாதிரி தான். இப்போ இங்கே இருக்கிறது வந்து ரீடென்ஷன், ரீடைனு, இந்த ஆக்ஷனோட ரூல்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே 3 மோட் இருக்குது. அதாவது 2022 ஐபிஎல்லோட ஆக்ஷனில் அவங்க ரீட்டைன் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. நானும் அதான் எடுத்திருக்கேன். அதில் ரீட்டைன் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துருக்கேன் நான். இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரீட்டைன் இருக்கிறது தோனி, ரெய்னா, ஜடேஜா. அது போக பக்கத்தில் டீம் பிளேயர்ஸும் இருக்காங்க. அதில் யார் வேணாலும் நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த 3 பேர்த்தோடு தான் ரீட்டைன் பண்ணுவேன். அங்கே நிறையா பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் ரீட்டைன் பண்ணதுனால பேலன்ஸ் கிட்டத்தட்ட 47 கோடி கிட்டே இருக்குது. மற்றவங்கெல்லாம் எவ்வளோ யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் ரீட்டைன் இருக்குது. எல்லாமே 2022 ஐபிஎல்லோட ரீடென்ஷன் தான் இருக்குது. இந்த ஆக்ஷனோட டுட்டோரியல்லாம் இங்கே ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுட்டு இதை உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் எப்படி பிட் பண்ணிக்கலாம், ரீட்டைன்லாம், ஆர்டிஎம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்லா கிளியராக போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டே இங்கே கொஞ்சம் பேசுவாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மார்க்யூஸ் செட்டு ஸ்டீவ் ஸ்மித் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. எல்லாம் ரீட்டைனில் இருக்காங்க. எவ்வளோ போவார்னு நினைக்கிறீங்க ஸ்டீவ் ஸ்மித்? ஆஸ்திரேலியன் பிளேயர், 200 லேக் தான் பேஸ் ப்ரைஸ் இருக்குது. இதுவே ஜாஸ்தி தான். ஃபஸ்ட்டே பஞ்சாப் ஸ்கிப் பண்ணிட்டோம். 1250 மும்பை வாங்கிட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் 1 எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறது ஃபேஃபும் கில்லும் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் யார் ஹெட்மைர் வந்திருக்காரு, நல்லா அதிரடியான பிளேயர் தான். ஸ்கிப் பண்ணிடலாம். 280 கொல்கத்தா வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யார்? இந்தியாவில் சூரியகுமார் யாதவ் 360 பிளேயர். ட்ரை பண்ணுவோம், கிடைக்குமா? இல்லை, வேணாம், பண்ண வேணாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. இவரெலாம் மினிமம் 5 crore போகிறவர். லைட்டாக ஏற்றி விடுவோம் உள்ளே போய். எல்லாம் மாறி பெட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2022 ஆக்ஷன். இதை இப்போ நான் சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ இருக்கிற டேரியல் மிச்சல் இருப்பார், ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு யங் பிளேயர்ஸ், யாஷ் தயால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ரிங்கு சிங் இருப்பாரான்னு தெரில, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இனி வரல. அப்போல்லாம் அண்டர் 19 விளாண்டுருந்துருப்பாங்க, அதனால் இனி வரல. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2024 ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. இது வந்து 2022 ஐபிஎல்க்கான இது. சூரியகுமார் ராஜஸ்தானுக்கு சோல்ட் ஆகிருக்காரு. 2.4 crore இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர் யார்? மணிஷ் பாண்டே. இவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், சும்மா செமையாக டொக்கு வைப்பார். ஸ்கிப் பண்ணுவோம். 6.5 crore இவருக்கு ஜாஸ்தி தான் இது. நெக்ஸ்ட் பிளேயர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு, யாருன்னு தெரில. ஆரோன் ஃபின்ச், வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். 2.6 crore ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. நம்மக்கிட்ட 47 crore இன்னும் அப்படியே இருக்குது. அடுத்ததாக கேன் வில்லியம்சன் வந்திருக்கார், நியூசிலாந்து கேப்டன். எவ்வளோ போவார்? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்லாம் வராங்க, மும்பை வராங்க. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது, ஸ்கிப் பண்ணியாச்சு. 6 crore ஹைதராபாத்தே வாங்கிட்டாங்க திரும்ப. நெக்ஸ்ட்டாக சுப்மன் கில் ட்ரை பண்ணுவோம். 75 lakh தான் பேஸ் ப்ரைஸ். அதாவது 2022 ஐபிஎல்லில் இவர் 75 lakh தான் பேஸ் ப்ரைஸாக வச்சுருக்காரு. அதனால் நம்மளும் எடுத்துடலாம். ஈஸின்னு பார்த்தா கொல்கத்தா விட மாட்டேங்கிறாங்க, பெங்களூர் விட மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் வராங்க, துரத்தி அடிக்கிறாங்க. சுப்மன் கில்க்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. 2023 சீசன் செமையாக போச்சு. அவருக்கு 890 runs எல்லாம் அடித்தார். ஆனால் போன சீசன் கேப்டனாக இருந்து சொதப்பிட்டார்னே சொல்லணும். ஒரே ஒரு செஞ்சுரி ஆனால் அடித்தார். ஆனால் ஃபார்ம் அவ்வளோக்கா இல்லை. நம்ம கிடைக்குமா? 1.6 crore சுப்மன் கில். ஈஸி விட்டா இல்லை, பஞ்சாப் விட மாட்டேங்கிறாங்க. விடாமல் முயற்சி செய்வோம். கிடைப்பாரா சுப்மன் கில்? இந்த ஆக்ஷன் முடிச்சுட்டு இதோட கேம் ப்ளே வேணுமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். 3 crore கிட்டே போயிட்டார். நமக்கு கிடைக்க மாட்டேங்கிற சுப்மன் கில். கிடைப்பாரா? 340 இதுலேயே கிடைப்பாரா? ராஜஸ்தான் விட மாட்டேங்கிறேன். மும்பை வராங்க, 4 crore போகிறாருங்க. 4 crore பிட் பண்ணுவோம். 5 crore வரைக்கும் போவோம். சுப்மன் கில்
சுப்மன் கில் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்தியன் டீமில் 2 பேருமே இல்லை. அதாவது T20 வேர்ல்டு கப் 24ல் 6 crore போயிட்டாருங்க. கொல்கத்தா 650 எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுக்க போகிறாங்க. வேறு யாருமே பிட் பண்ணல. 6.5 crore பேக் டு கொல்கத்தா சுப்மன் கில். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். இந்தியாவிலேருந்து ஒரு பேட்ஸ்மேன். யார்? பிருத்வி ஷா. இவனும் 6.5 crore. பெங்களூர் என்ன தான் எல்லாம் எடுத்தாலும் ஈஸாலாக கப்பு நம்மதேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. நம்ம ஆள் ஃபேஃப் டூ ப்ளஸிஸ் வந்துட்டார். பெங்களூர் தான் 2023 ஆக்ஷனில் எடுத்தாங்க. அதுதான் சிஎஸ்கே பண்ண பெரிய தப்பு. அதனால் அதை முடக்கவே கூடாது. எப்படியாவது ஃபேஃப் டூ ப்ளஸிஸை எடுத்தே ஆகணும். அதுக்காக நானும் முயற்சி செய்வேன். மினிமம் 6 crore போவாங்க. 2 crore போயிட்டார் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில். 240 எல்லாமே விட்டுறதா இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நினச்ச பிளேயர் ஃபேஃப் டூ ப்ளஸ். இந்த பேட்டிங் ரேங்கிங்கும் 82 இருக்குது. அது இருக்கும்போது டைமிங்கில் நமக்கு கரெக்டாக இருக்கும். 320 போயிட்டார். 340 எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. யாருக்கு கிடைப்பாருன்னு தெரில. 4 crore விட மாட்டேங்கிறாங்க. டெல்லி வந்துட்டாங்க உள்ளார. 4.4 crore 4.6 4.8 5 crore. நம்ம தான் 5 crore பிட் பண்ணுறோம் ஃபேஃப்க்கு. ஃபஸ்ட்டு பிட்டே பெரிய அமௌண்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பிளேயர் 6 crore போயிட்டாருங்க. சரி பிட் பண்ணுவோம். ஃபேஃப் எடுத்தே தீரணும். அதுக்காக பிட் பண்ணணும். 6.5 crore கிடைக்க போகிறாரா? பெங்களூர் உள்ளே பூந்துட்டாங்க. 7 crores எப்படியாவது தட்டி பறிச்சிடணும் பெங்களூர்கிட்ட. 750 7.5 crore எனக்கு தெரிஞ்சு சோல் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆகிட்டேருங்க. நமக்கு தான் ஃபேஃப் டூ ப்ளஸிஸ் 7.5 crore. ஆர்டிஎம் யூஸ் பண்ணல. அது ஏன்னா பிராவோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வேறு ஏதோ நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இன் மார்க்கெட் 6.5 crore டெல்லிக்கு சோல்டாக இருக்கார். நெக்ஸ்ட் பிளேயர் இந்தியன் பிளேயர் யாருன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அம்பத்தி ராய்டு வந்திருக்காரு. பஞ்சாப் தான் ஃபஸ்ட் பிட்டே பண்ணுறாங்க. ராய்டுவை பார்த்தா ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுது. 2.6 crore நமக்கு கிடைச்ச லக்கு தான். ராய்டு மாதிரி பிளேயர்ஸ். ஆனால் ஃபார்ம் அவுட்டு தான் 2 சீசனாக. இதுக்கப்புறம் பெங்களூரு இதுலேயும் விட மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் துரத்துறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. பெங்களூரு விடாமல் பிடிச்சிட்டே இருக்காங்க. 3.8 4 crore போயிட்டாள். 50 ராய்டு போகிற போக்க பார்த்தா 5 crore போகிற மாதிரி இருக்குது. ராய்டு என்ன நடக்க போகுது? 4.6 crore கேட்டிருக்கோம். 4.8 சன்ரைசர்ஸ் வைக்கிறாங்க. 5 crore விட மாட்டேங்க. விடாமுயற்சியோடு போராடுவோங்கிற மாதிரி தான் இருக்குது. 6 crore போயிட்டாருங்க ராய்டு. இதுக்கு மேலே நமக்கு போனால் பட்ஜெட் பத்தாது, விட்ருவோம். 6 crore கொல்கட்டாவை எடுத்துகிட்டு போட்டோம் ராய்டுவை அப்படின்னு சொல்லி விட்ருவோம். நெக்ஸ்ட் பிளேயராக மயங்க் அகர்வால் இருக்கார். பஞ்சாப் டீமுக்கு தான் எப்படி போவாருன்னு தோணுது. இவர் நமக்கு தேவை ஸ்கிப் பண்ணிடுவோம். சொன்ன மாதிரியே பஞ்சாப் ஆல்டிஎம் யூஸ் பண்ணி மயங்க் அகர்வால் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ். இதில் நம்ம எடுக்க போகிறது சாம் கர்ன், தீபக் சஹர் கண்டிப்பாக எடுக்க பார்க்கலாம். அது போக பேஸ் ப்ரைஸில் யாரோ கிடைச்சா எடுத்துடலாம். மேக்ஸ்வெல் பேஸ் ப்ரைஸில் கிடைப்பாரான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஆனால் ஃபஸ்ட்டே நமக்கு தேவையான தீபக் சஹர் வந்துட்டார். பார்ப்போம் யாருக்கு போவார். ஃபஸ்ட்டு பிட்டு ஆர்சிபி பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ரியல் கிரிக்கெட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்சிபி ஒரு ஒஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டான டீம்னே சொல்லணும். சரியான பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அல்ஜாரி ஜோசப் மாதிரி பவுலர்ஸ் ஒரு ஓவரில் 30 ரன் 20 ரன் கொடுக்குற பவுலர்ஸை 11.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக ஃபெர்கூசன் ஜஸ்ட்டு 2 crore எடுத்தாங்க. செம பிக்காக இருந்துச்சு. இப்போ இங்கே தீபக் சஹர் 80 lakhs கிட்ட போகிற நம்ம கிடைப்பார வெறும் 80 lakhs இல்லைங்க. டெல்லி விட மாட்டேங்கிறாங்க. பெங்களூர் மல்டி வேணாங்க. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்படி சொல்லவும் முடியாது. தீபக் சஹர் நமக்கு 1.2 crore போயிட்டாருங்க. ஒரு 3 crore போனால் செம பிக்காக இருக்கும். இது தான் 1.4 crore 1.5 எல்லாருமே பிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் மட்டும்தான் பிட் பண்ணலன்னு நினைக்கிறேன் தீபக் சஹருக்காக. மற்ற எல்லா டீமே பிட் பண்ணிட்டாங்க. மும்பை இன்னும் பிட் பண்ணல, ராஜஸ்தான் பிட் பண்ணிட்டாங்க சொன்ன உடனே. இப்போ அடுத்து மும்பை தான். பஞ்சாபும் பண்ணிட்டாங்க, மும்பை பண்ணிட்டாங்க சொன்ன உடனே. எல்லோரும் 2.4 crore 2.6 crore போயிட்டார் தீபக் சஹர். நமக்கு 3 crore கிடைக்கிறதுக்கு டவுட்டு தான். கொல்கட்டாவும் பிட் பண்ணிட்டாங்க. 3 crore கிடைக்குமா? 3 crore ராஜஸ்தான் விடலங்க. உள்ளே கொல்கட்டாவும் வந்துட்டாங்க. கொல்கத்தா கிட்ட மாட்டினாங்கன்னா போதும்,
கொல்கத்தா இஸ் a ஸ்ட்ராங் டீம். தேர்ட் டைம் டைட்டில் அடிச்சிருக்காங்க. 4 க்ரோருக்கு போயிட்டார் தீபக் சார் பேசிகிட்டு இருக்கிற டைமில். 4.2 க்ரோர் இதுலேயே கிடைப்பாங்க. பெங்களூர் விடுங்க. சன்ரைசர்ஸ் சென்னை நம்ம தான். 4.8 க்ரோருக்கு 5 க்ரோர் போயிட்டாருங்க தீபக் சார். 5.5 க்ரோர் ஆயிடுச்சு. 6 க்ரோர் போனாங்க கொல்கட்டா. நம்ம முயற்சி செஞ்சு 6.5 க்ரோர் நமக்கு தாங்க. இது நீ யார் நினச்சாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா தீபக் சார் சோல் டு சென்னை. நெக்ஸ்ட் பிளேயர் கிருணால் பாண்டியா. மும்பை ஆல்ரவுண்டராக இருக்கார். நமக்கு தேவையில்லை, விட்ருவோம். 6.5 க்ரோர் டெல்லி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்ப்போம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். இவரும் நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுவோம். 6 க்ரோர் டெல்லியை எடுத்துட்டாங்க திரும்ப. நெக்ஸ்ட் பிளேயர் கிறிஸ் மோரிஸ். ஒரு வயசான ஒரு டாப் ஆல்ரவுண்டர்னு சொல்லணும். ஈக்குவல் டு ஹர்திக் பாண்டியா. அவர் எவ்வளோ போவார் வெயிட் பண்ணுவோம். பஞ்சாப் ஸ்கிப்பே பண்ணிக்காச்சு. 6.5 க்ரோர். நெக்ஸ்ட் ஆசி ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்ப்போம். கிளென் மேக்ஸ்வெல்ங்க. வந்துட்டாருங்க. சுற்றுவார், டக் அவுட் ஆவார், சுற்றுவார், டக் அவுட் ஆவார், சுற்றுவார், டக் அவுட் ஆவார், ரிப்பீட்டு. இந்த மாதிரி தான் ஆவார். 5.5 க்ரோர் பெங்களூரே வாங்கிட்டாங்க திரும்ப. நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. யார் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் யாருன்னு. கைரன் பொலாட். மும்பை தான் வாங்கிட்டாங்க. 5.5 க்ரோர் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதுக்கு தான் இந்த ஆர்டிஎம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான இங்கிலாண்டை சேர்ந்த ஆல்ரவுண்டர் சாம் கரன் வந்துட்டார். சுட்டி குழந்தை சாம் கரன். 20 க்ரோர் 200 க்ரோர் 2 க்ரோர் நமக்கே கிடைப்பாரா. 2.4 க்ரோர். பஞ்சாப் விட மாட்டேங்குது. 18.5 க்ரோர் வரைக்கும் போவாங்க. ஏன்னா அதுதான் ரியலில் நடந்திருக்கு. ஆனால் ரியல் கிரிக்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். பஞ்சாப் விடாமல் விட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு போட்டியாக யாராவது இருக்க முடியுமா? இருந்தால் அழிச்சிடுவோன்னு சொல்ல முடியாது. 3.8 க்ரோர் போயிட்டார். 4 க்ரோர் போயிட்டாருங்க. 18 க்ரோர் மறுபடியும் நடக்குமா? எவ்வளோ வாலெட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பஞ்சாப் 41 க்ரோர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. அதனால தான் பிட் பண்ணுவாங்க. 20 க்ரோர்ஸ் வரைக்கும் போவாங்க. ஏன்னா 40 க்ரோர் கையில் வாலெட் வச்சுருக்காங்க. 4 க்ரோர் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. விட முடியாது. ஏன்னா 40 க்ரோர் இருக்காங்க அவங்ககிட்ட. நம்மக்கிட்ட பேஸ் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் வந்திருக்காரு. இந்தியாவை சேர்ந்த ஆல்ரவுண்டர். 6.5 க்ரோர் பெங்களூர் எடுத்துட்டாங்க. ரியலில் ஒஸ்ட்டு ரியல் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்காங்க பெங்களூர். நெக்ஸ்ட்டு பங்களாதேஷை சேர்ந்த ஷகீப் அல் ஹசன். வயசான ஆல்ரவுண்டர். யாரும் இல்லை, நம்ம எடுத்துருவோம். பேஸ் ப்ரைஸ்க்கு கிடைப்பாரா? நமக்கு தாங்க. சோல்டுங்க. யாராலையும் தடுக்க முடியாது. ஆமாம், சோல்டு. ஷகீப் அல் ஹசன் சென்னைக்கு சோல்ட் ஆகிருக்காரு. ஜஸ்ட் 2 க்ரோர் பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டோம். மொயின் அலி இவர் ஃபார்ம் அவுட்டுங்க. எடுக்கிறது வேஸ்ட்டு தான். எதுக்கு எடுத்தோன்னே தெரியாது. 100 க்ரோர் ஸ்கிப் பண்ணிடும். 2.8 க்ரோர். நெக்ஸ்ட்டாக விக்கெட் கீப்பர்ஸ். 2 பேருமே ஓரளவுக்கு தான் ஆடுவாங்க. ரொம்பலாம் அதிரடி ஆட மாட்டான். ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்ப்போம். 2 பேர் தான் இருக்கிறது. ஜானி பேஸ்டோ. 6.5 க்ரோர் பெங்களூர் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு குவிண்டன் டீகாக். யார் எடுப்பான்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிடுவோம் எப்படியும். 5.5 க்ரோர் மும்பை ஆல்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ங்க. இவங்க தான் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபஸ்ட்டே யார் வருவான்னு பார்ப்போம். ஆரம்பித்தாச்சு. ஃபாஸ்ட் பவுலரோட ஆக்ஷன் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டே லுங்கினி எங்கிடி இவர் வேணாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆக்ஷன் இதில் போய் ஸ்குவாடை ஒரு டைம் பார்த்துடலாம். நமக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒருத்தர் கூட இல்லை, ஸ்பின் பவுலர்ஸும் ஒருத்தர் கூட இல்லை. ஆல்ரவுண்டர்ஸ், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பரில் தோனி மட்டும்தான் இருக்கார். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரோடு சேர்த்து எடுத்துக்கணும். ஸ்குவாட் பார்த்தீங்க, மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். ஆப்ஷன் ஹப் வெளியே வந்து லுங்கி எங்கிரி இவரை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒருத்தெல்லாம் இல்லை அவ்வளோக்கா. 2.8 க்ரோர் ஹைதராபாத் வாங்கியிருக்காங்க. இவரை என்ன மாதிரி பிட்டாக இருக்கும்னு தெரியல. செகண்ட் பிளேயர் நமக்கு ஏற்ற பிளேயர் சர்துல் தாக்கூர். இவரை எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. 2.8 க்ரோர் பெங்களூர் வாங்கியிருக்காங்க சர்துல் தாக்கூர். இதுதாங்க ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து இன்ஜுரி இதெல்லாம் சேர்த்தாலே ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துடுவார். 5 க்ரோர் பெங்களூரே வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக யார் வருவா? யார் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வராரு ஃபாஸ்ட் பவுலர். யாராக இருப்பா? ககிசோர் ரபாடா. இவரெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தாங்க. 6 க்ரோர் டெல்லி வாங்கியிருக்காங்க ரபாடாவை. நெக்ஸ்ட்டாக பார்ப்போம் யார்? ட்ரெண்ட் போல்ட்டுங்க. 1.5 க்ரோர் தான் பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்காரு. இவர் எடுக்கிறதும் கஷ்டம்தான். ட்ரை பண்ணுவோம். இவரெல்லாம் வந்துட்டு ஒரு டீமுக்கு வந்துட்டாருன்னா ஜெயிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ்
நிறையாவே கொடுப்பாரு. ஒரு ஃபஸ்ட்டு பால் விக்கெட், ஃபஸ்ட் ஓவர் விக்கெட் இதெல்லாம் கொடுத்தாலே போதும், டீம் தான் ஜெயிக்கும். எந்த டீம் ட்ரெண்ட் போல்ட்டை எடுத்திருக்காங்களோ அவங்க தான். நம்ம ட்ரை பண்ணுவோம், 5 crore வரைக்கும் போவோம். கிடைப்பாங்களா? சிஎஸ்கே மும்பை கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க. சிஎஸ்கே தான் ஜெயிக்குமா இல்லை மும்பை ஜெயிக்குமா? நடுவில் பஞ்சாப் போடுறாங்க, குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி. 3.8 crore ட்ரெண்ட் போல்ட் ரியலா? இல்லைங்க, 4 crore மும்பை பிட் பண்ணிட்டாங்க. 4.2 crore இதுலேயே கிடைக்குமா? இல்லைங்க, மும்பை விட மாட்டேங்கிறாங்க. மும்பை சிஎஸ்கே கிளாஷ், எல் கிளாசிக்கோ நடந்துகிட்ருக்கீங்க. நடுவில் மறுபடியும் இந்த குறுக்க இந்த கௌசிக் மாதிரி ஹைதராபாத் வந்தாங்க, ஆனாலும் விட மாட்டோம். மறுபடி பஞ்சாப் விட மாட்டோம். 6 crore போயிருக்கோம், கிடைச்சா நல்லது. அப் டு 10 crore வரைக்கும் போனால் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி பவுலர்ஸ்க்கு கிடைச்சிட்டாருங்க. 6 crore சோல் டு சென்னை. நல்ல பிக் தான் இது, செம பிக்குன்னே சொல்லணும். 6 crore கிடச்சிது. அடுத்ததான் நட்ராஜன், இவர் எடுப்போம். நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிக்கிறது என்னென்னா, நட்ராஜன் சிஎஸ்கேக்கு வந்து விளாடணுங்க. ஒரு தமிழ் பிளேயர் சிஎஸ்கேயில் இல்லாதது ஒரு குறையாக இருக்குது. அதுவும் நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸு தான். நட்ராஜன் ஈஸி தான். 50 crore தான், 50 lakh தான் ப்ரைஸ் வச்சுருக்காரு, அதனால எடுக்கலாம். 75 lakh வரைக்கும் போயாச்சு. இவருக்கு 5 crore கன்ஃபார்ம் போகலாங்க. 5 crore வரைக்கும் போகலாம். அவ்வளோ நல்ல பவுலர் தான், ரொம்ப மோசமெல்லாம் இல்லை. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யாக்கர் கிங் நட்டு 1 crore போயிட்டாருங்க. நமக்கு 1 crore கிடைப்பாரா? இல்லை, கொல்கட்டா நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. 1.2 crore இதுலேயே கிடைப்பாரா? கிடைக்கிற மாதிரி தோணும், ஆனால் ராஜஸ்தான் விட மாட்டாங்க. 1.4 crore கிடைக்கல, டெல்லி வந்துட்டாங்க உள்ளார. நெக்ஸ்ட் இனி இதுலையா கிடைப்பாரா? 1.6 crore கிடைக்க மாட்டார், பெங்களூர் உள்ளே பூண்டாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் போடுறாங்க, ஹைதராபாத் வந்துட்டாங்க. 2 crore நம்ம எடுத்து வைக்கிறோங்க. 220 போயிட்டார். பஞ்சாபா? ஐயா, பஞ்சாபெல்லாம் வாங்கக்கூடாது, நட்ராஜன் மாதிரி பிளேஸ். பெங்களூரு ரியலான்னு தெரில, பெங்களூருலாம் நட்ராஜன் கிட்ட போகிறது. 3 crore போயிட்டார் ஆல்ரெடி. 320 இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நமக்கு தான் சோல்டுன்னு நினைக்கிறேன். சோல்டுங்க நட்ராஜன். 3.20 crore ஸ்டீல் ஆஃப் த ஆப்ஷனே சொல்லணும் இதைத்தான். ஏன்னா 3.20 crore நட்ராஜன் மாதிரி ஆர்டிஎம் வேணான்னு சொல்லியிருக்காங்க ஹைதராபாத். என்னன்னே தெரில, நட்ராஜன் மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஆர்டிஎம் வேணான்னு சொல்லியிருக்காங்கங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி பார்ப்போம். அடுத்து யார்? அடுத்து சேம் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட்ரிச் நோக்கியா. 5.5 crore பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ஃபார்ம் அவுட் பிளேயர் தான் வரலாம். நெக்ஸ்ட் யார்? இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராக இருப்பா? நவ்தீப் சைனி. இவர் கரியரே முடிஞ்சிருச்சுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் முடிச்சிட்டார். அடுத்ததாக ஸ்பின் பவுலர்ஸ் அஸ்வின், குல்தீப் யாதவ், இம்ரான் தாகிர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஸ்பின் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வின்கிற இவர் இருக்கார், ஷகீப் அல் ஹசன் இருக்கார். அஸ்வின் 6 crore கொல்கட்டாவுக்கு சோல்ட் ஆகிருக்காரு. 2 டாப் ஸ்பின்னர்ஸ் ஏற்கனவே டீமில் இருக்காங்க, இருந்தாலும் யாருக்கோ ட்ரை பண்ணுவோம். அமித் மிஸ்ரா வயசான ஆள் தான், இவரெல்லாம் இனி விளாண்டுருக்காரு. 6 crore இல்லை, 2 crore தான். நெக்ஸ்ட் யார்? இம்ரான் தாஹிர் வந்திருக்காரு. இவர் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், வயசான ஆள் தான். 1 crore 1.10. இம்ரான் தாஹிரை பெங்களூர் வாங்கியிருக்காங்க 2.8 crore கொடுத்து. நெக்ஸ்ட் பிளேயர் யார்? ஆடம் சாம்பா. இவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், இவரெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு போகிறதுக்கு ஜாஸ்தி. இப்போ 2.8 crore தான் டெல்லி வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யாராக இருப்பா? இவர் பேர் என்னன்னு சரியாக தெரில. ரஹ்மான் இருக்குது, முஜீபுர் ரஹ்மானுங்க. 2.4 crore ஆப்கான் ஸ்பின்னர் அவரு. நெக்ஸ்ட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னர், எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவாக இருப்பாரான்னு தோணுது. இல்லைங்க, ராகுல் சார். 2.2 crore பஞ்சாப்கே போகிறார் திரும்ப. நெக்ஸ்ட்டு யார் வருவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். குல்தீப் யாதவ் வந்துட்டாருங்க. 2 crore பேஸ் ப்ரைஸோட. இவர் கிடைக்கிறது கஷ்டம்தான். 6 crore டெல்லியே வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஏபி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது ரியல் கிரிக்கெட் ஆக்ஷனோட பூல் பேட்ஸ்மேன் 2 தான். பாய் பாய்.